நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இந்த தேர்தலில் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இதற்கு முன்பாக களம் கண்ட இந்த உறுப்பினர்கள் இந்த மக்களுக்கு செய்தது என்ன? இதுவரை எந்த மக்களுக்கும் எதையும் செய்யாத இந்த ஆட்சியாளர்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நமக்கான நல்லதை செய்து விடுவார்கள் என்று எதை வைத்து நம்புகிறீர்கள்? இத்தனை ஆண்டு காலம் 17 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து 17 முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து அவர்கள் இதுவரை நமக்காக செய்த ஒரு நல்லதை இவர்கள் யாரேனும் சொல்ல முடியுமா? கடந்த முறை நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்ற நபர்கள் இந்த மக்களை 5 ஆண்டு காலத்தில் வந்து சந்தித்திருக்கிறார்களா? இதுவரை வராத இவர்கள், நம்மளுடைய அருகுரல் கேட்டு நம்மளுடைய துன்ப குரல் கேட்டு வராத இவர்கள் தேர்தல் நேரங்களில் வாக்கு சேகரிப்பதற்கு மட்டுமே இந்த மண்ணிற்கு வருகிறார்கள். ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அவங்க பாட்டு போய்ங்க நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துகிறது. நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து இதுவரை வாய் திறந்து யாராவது பேசியதுண்டா? நாடாளுமன்றத்தில் அங்க அவையில என்ன நடக்குதுங்கிறத இந்த மக்களுக்கு வெளிப்படையாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்து சேர்த்ததுண்டா? மாதந்தோறும் நம்மளுடைய வரிப்பணத்தில் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சம்பளத்துக்கான வேலையை இதுவரை செய்திருக்கிறாரா? இந்த மண்ணுக்கு தேவையான தொழில் வளர்ச்சி, இந்த மண்ணுக்கு தேவையான கல்வி, இந்த மண்ணுக்கு தேவையான மருத்துவம் என்று எதையுமே இவர்கள் கொண்டு வந்து சேர்க்கல. 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எந்த பயனும் இல்லாமல் இன்னமும் ஏழையாக இருக்கிறவர்கள் ஏழையாகவும் பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் மாறுகின்ற சூழல் தான் இந்த மண்ணில் நிலவிட்டு இருக்க ஒழிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒருவர் கூட இந்த மண்ணில் தேர்ந்தெடுக்கப்படல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சீங்க. அந்த 39 பேர்ல யாராவது ஒருவர் நம்மளுடைய காவிரி உரிமை குறித்து, தமிழர் உரிமை குறித்து, அல்லது இங்க இருக்கிற நிலம் குறித்து, நில வளம் குறித்து, கனிம வள திருட்டுக்கு எதிராக, ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக ஒருவர் கூட நாடாளுமன்றத்தில் பேசல. இந்த மண்ணினுடைய உரிமைகள் குறித்து பேசாத இவர்களுக்கு மறுபடி வாக்களித்து அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்புனா மறுபடியும் அவர்கள் திருடத்தானே செய்வார்களே ஒழிய ஒரு பொழுதும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. குவார்டர் கொடுப்பான், கோழி பிரியாணி கொடுப்பான், 500 ரூபாய் கொடுப்பான். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பானா? உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பானா? அதை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க. அதுதான் திரும்பி திரும்பி நாங்கள் சொல்றோம். இத்தனை ஆண்டு காலம் இதே காங்கிரஸ், இதே திமுக 2004 இருந்து 2014 வரை 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அன்னைக்கு பெறாத மாநில உரிமையை, அன்னைக்கு பெறாத மாநில சுயாட்சி உரிமையை இன்னைக்கு பெற்றுவோம் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. இன்னைக்கு கர்நாடகாவை ஆளக்கூடிய சித்தராமையா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருக்கிற டி.கே. சிவகுமார் சொன்னாரு, காவிரியில ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழனுக்கு கிடையாதுன்னு. இன்னைக்கு சித்தராமையா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு நாங்க தரமாட்டோம். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைச்சதுன்னா நாங்கள் மேகதாத்திற்கு குறுக்கே அணையை கட்டுவோம், ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்களாம். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காத அந்த காங்கிரஸ் கட்சிக்கு, அந்த திமுக கூட்டணிக்கு இனி ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டில் விழக்கூடாது. மான தமிழர்கள் இங்க இருக்கிறது உண்மைனா யாரும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. அதே போல பாஜக அவங்க ஒரு பக்கம் 10 ஆண்டு கால ஆட்சியில இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி இந்த மண்ணுக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 7 நாட்டு சனி பிடிக்குதுன்னு. இந்தியாவுக்கு 10 ஆண்டு கால சனி பிடிச்சி அந்த சனி விலகிற காலம் இதுதான். இந்த காலத்துல மறுபடியும் அந்த சனியை ஏற்றி விட்டுறாதீங்க. அந்த சனி கெடுத்தது போதும். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி, இந்திய நாட்டினுடைய மக்களுடைய இந்த வறுமையை அதிகப்படுத்தி, இங்க இருக்கிற மக்களை துன்பப்படுத்தின அவ்வளவும் செஞ்சது ஐயா நரேந்திர மோடி. பண மதிப்பிழப்புன்னு கொண்டு வந்தாரு. 500 1000 செல்லாது, 100 நாள் பொறுத்துக்கங்க, நான் பணத்தை திருப்பி மீட்டுவேன், கருப்பு பணத்தை, இல்லைன்னா என்ன பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கன்னாரு. நானும் பெட்ரோல் கொண்டு தெரிஞ்சேன். கடைசி வரைக்கும் நாட்டின் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பக்கம் வரல. ஆனா இப்ப வர்றாரு, ரோடா வர்றாரு, ஓட்டு கேட்டு வர்றாரு, ரோட் ஷோ நடத்துறாரு. அமித்ஷா வாராராம், நிர்மலா சீதாராமன் வாராங்களாம், ஜே.பி. நட்டா வாராங்களாம். எதுக்கு வர்றீங்க? நோட்டவா வர்றீங்கன்னு கேட்க தோணும்ல. நாங்கள் இங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பொழுது, நாங்கள் குரங்கணி காட்டுத்தீ விபத்துல மாட்டின பொழுது, வக்கி புயல், ஒருதா புயல், தானே புயல், எல்லா புயலையும் மாட்டி இப்ப கடைசியாக மிக்ஸாம் புயல்ல மாட்டினோம். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க வழி இல்ல, தண்ணியில தத்தளிக்கிறோம், பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க வழி இல்ல, பசிக்குது எங்களுக்கு சோறு திங்க வழி இல்ல, உணவு சமைக்க வழியில் நிற்கும் பொழுது வந்து பார்க்காத இந்த பிரதமர் இப்ப ஓட்டு கேட்க வர்றாருன்னா இவரை நம்பி நீங்கள் வாக்களிக்க போறீங்களா? அவரை தூக்கிக்கிட்டு இவர் அண்ட பொழுது அண்ணாமலை வேணா தெரியலாம், நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்களை அவர் எவ்வளவு கிள்ளுக்கிறையா நினைச்சிருந்தா நாம கஷ்டப்படும் பொழுது வராம
இன்னைக்கு கேட்கும்பொழுது நிதி கொடுக்காம இன்னைக்கு வாக்கு கேட்க வருவாரு. ஆனா நம்ம பயில சும்மா இருப்பாங்களா? வச்சு செஞ்சிருக்காங்க. ஆப்கி பார்னு ரோட் ஷோல கத்த சொல்லி ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு கத்த சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்கி பார்னு கத்தனோன்னு நம்ம பள்ளியில இருந்து சேர்ந்து சாக்கோ பார்ன்ட்டாங்க. சாக்கோ பார் சாக்லேட் வாங்கி தரோம், சாப்பிட்டு நீ பாட்டு கிளம்பு, இங்க உனக்கு வேலை இல்லைன்ட்டான். இது தமிழ்நாடு, இது ராவண தேசம். இங்கு ராம அவதாரம் போட்டு வந்தாலும் சரி, ராமரை தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் குஜராத்தி ஐயா மோடிக்கு ஓட்டு கிடையாது. பாஜக எந்த தத்துவத்தையும் கொண்ட கட்சி அல்ல. அவர்களுடைய சித்தாந்தம் இந்து மதம் மட்டும்தான். இந்து மதம், மாட்டு சாணி, மாட்டு மூத்திரம், பசுமாடு, பாகிஸ்தான் நாடு, இதை தாண்டி அவர்கள்ட்ட எந்த கொள்கையும் இல்லை. அந்த கொள்கை இல்லாத அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய போறீங்களா? இதோட போகட்டும், 10 ஆண்டு காலம் சரி, இதோட ஒளியட்டும். இந்த நாடாளுமன்ற தொகுதியில எங்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை அண்ணன் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய படைப்பாளிங்கிறது அண்ணன் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த காலத்தில் நிறுத்தியிருக்காரு. நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பட்ட துன்பத்திற்கு, இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பட்ட துயரத்திற்கு, இவ்வளவு ஆண்டு காலம் வேலை வாய்ப்பின்மை இல்லை இங்க இருந்ததுக்கு, இவ்வளவு ஆண்டு காலம் இங்க கல்வி சரியா போய் சேராம இருந்ததை சரி செய்வதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. மோடி என்னைக்காவது நாடாளுமன்றத்தை விட்டு தெரிச்சு ஓடி பார்த்திருக்கீங்களா? அமித்ஷா தெரிச்சு ஓடி பார்த்திருக்கீங்களா? ராகுல் காந்தி மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடி பார்த்திருக்கீங்களா? அண்ணன் ஜெகதீச பாண்டியனை உள்ள அனுப்புங்க. அவங்க அத்தனை பேரும் தெரிச்சு வெளியே ஓடுவோம், ஓட விடுவோம், ஓட விடுவோம். ஓட விடுவதற்காகத்தான் தனித்து களத்தில் நிற்கிறோம். பல கட்சி கூட்டணி மாதிரி நாங்க நிக்கல, தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோட நிற்கிறோம். ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்தி அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த இனத்தின் உரிமைக்காக ஓங்கி ஒலிக்கும். தேர்தலில் ஓட்டு போடுறது உங்களுடைய ஜனநாயக கடமை. அதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்கி சின்னத்துக்கு போடுறது உங்களுடைய வரலாற்று கடமை. அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு.